ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு கன்டென்ட் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போற கன்டென்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறது தான். இதில நம்ம ஷேர் மார்க்கெட்டில நெறைய டெர்மினாலஜிஸ் நம்ம கேட்டிருப்போம். இவர் வந்து ஷார்ட் டெர்ம் ட்ரேடரு, இவர் லாங் டெர்ம் ட்ரேடரு, இவர் வந்து எஃப்&ஓ பண்றவரு, இவர் இன்ட்ராடே ட்ரேடரு, இவர் வந்து ஸ்கேல்பிங் பண்றாரு. அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் நம்ம காதுல விழுந்திருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனா அது என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு நமக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். இதுனா என்ன? அதுனா என்ன? ட்ரேடிங்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே நெறைய பேருக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அத பத்தி தான் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு? என்னென்ன டைப் ஆஃப் இது இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க நீங்க வந்து ரேஷனலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ட்ரேடிங் தான். இங்க இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க ட்ரேடிங் பண்ற டியூரேஷன் வேணா மாறலாமே தவிர, எல்லாமே ட்ரேடிங் தான். ட்ரேடிங்னாலே நீங்க ஒண்ணு வாங்கி ஒண்ணு விக்கிறதுக்கு பேர் தான் ட்ரேடிங். ஸோ அப்படி பார்க்குறப்ப, நீங்க வாங்கி 10 வருஷம் கழிச்சு வித்தாலும் அது ட்ரேடிங் தான். 20 வருஷம் கழிச்சு வித்தாலும் அது ட்ரேடிங் தான். 5 நிமிஷம் கழிச்சு வித்தாலும் அது ட்ரேடிங் தான். 1 நாள் கழிச்சு வித்தாலும் அதுக்கு பேர் ட்ரேடிங் தான். ஸோ இதில இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல பண்ற எல்லாமே ட்ரேடிங்ல தான் வரும். ஸோ அதில வந்து என்னென்ன டைப் இருக்கு, என்னென்ன இது இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா டே ட்ரேடிங். இப்ப இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிய பத்தி ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பா ஏறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இல்ல கண்டிப்பா இறங்கப் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அன்னைக்கு நீங்க அந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம். நீங்க காலையில இப்போ உங்ககிட்ட வந்து பெரிய அமௌண்ட் இருக்காது, பெரிய இது இருக்காது. பட் ஆனா நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்ல பண்ணீங்கன்னா, நீங்க வாங்குறப்பயோ இது பண்றப்பயோ நீங்க காசு தரணும்னு கிடையாது. நீங்க காலையில நீங்க இப்ப அ வாங்குறீங்க அப்படின்னா, வாங்கி வச்சுட்டு ஈவினிங் அன்னைக்கு டே ட்ரேடிங் 3:15 முடியறதுக்குள்ள நீங்க அத செட்டில் பண்ணி ஆகணும். இப்போ ஈவினிங்குள்ள நீங்க செட்டில் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்க விக்கணும். நீங்க அது ரேட்டு வந்து நல்லா வந்து நீங்க ரேட் வந்து கண்டிப்பா இறங்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க காலையிலேயே ஷார்ட் பண்ணிடலாம். நீங்க காலையிலேயே ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப இப்ப அதோட ரேட் வந்து கண்டிப்பா இறங்க போதுன்னா, நீங்க காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணி வச்சுடலாம். உங்கட்ட அந்த ஸ்டாக் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க காலையிலேயே அத வந்து வித்து வச்சுடலாம். மார்க்கெட் ஓப்பனே நீங்க வித்து வச்சுட்டீங்க அப்டின்னா, அது வந்து மார்க்கெட்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி அது இறங்கிருச்சு அப்டின்னா, ஈவினிங்குள்ள அது அது வந்து நல்லா இறங்கியிருக்கும். அப்ப நீங்க எவ்வளோ வித்திருக்கீங்களோ, அந்த குவான்டிட்டி நீங்க திரும்ப வாங்கிட்டீங்கன்னா, அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்ப வந்து நீங்க ₹100க்கு வித்திருக்கீங்க. ஈவினிங்குள்ள நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி அது ஒரு ₹80 வந்துருச்சுன்னா, அது பெர் ஷேருக்கு ஒரு ₹20 உங்களுக்கு வரும். நீங்க இப்போ ஒரு 1000 ஷேருக்கு அப்படி பண்ணீங்கன்னா, ஒரு ₹20,000 அந்த மாரி உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு ஷேர் வந்து கண்டிப்பா ஏறப்போகுது. அ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு அந்த ஸ்டாக்குக்கு. ஸோ கண்டிப்பா அது ஏறும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஷேர நீங்க வந்து வாங்கி வச்சிடலாம். காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்பயே நீங்க அத வாங்கி வச்சிடலாம். அப்படி நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா, ஈ அ க நீங்க ஒரு ₹80க்கு வாங்குறீங்க அப்படின்னா, ஈவினிங் ஆகுறப்ப அது ₹100 ஆயிடுது அப்படின்னா, நீங்க ஈவினிங் அத வித்துறலாம். ₹80 வாங்கியிருக்கீங்க செட்டில் பண்ணணும். நீங்க வாங்குனா வித்து செட்டில் பண்ணணும். வித்தா வாங்கி செட்டில் பண்ணணும். அதுதான் ஈவினிங் அந்த டே க்ளோஸ் ஆகுறப்ப அந்த கணக்க நீங்க வந்து கரெக்ட்டா முடிச்சிருக்கணும். அவ்வளோதான். இன்ட்ராடே ட்ரேடிங்ல அதுதான் மேட்டரு. ஸோ நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஈவினிங் வித்தீங்க அப்படின்னா, அதே மாரி ஒரு ஷேருக்கு ₹20 1000 ஷேருக்கு இதே மாரி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இது இது நீங்க வந்து உங்களுக்கு ₹20,000 ப்ராஃபிட் வரும். இதுக்கு பேரு தான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஹோல்டிங் பீரியட் வித்தின் அ டே. ஒரே நாள்ல தான். நீங்க வந்து வாங்கி இது பண்ணணும். அது வந்து நீங்க சேம் ட்ரேடிங் டேல க்ளோஸ் பண்ணி ஆகணும். அது எப்ப வேணாலும் இது பண்ணிக்கலாம். டைம் ஹொரிசான் மினிட்ஸ் டூ ஹவர்ஸு. ஃபோக்கஸ் மேக்ஸிமம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஷார்ட் டெர்ம் இண்டிகேட்டர்ஸு. அத விட முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிக் நியூஸ், ஏதாவது முக்கியமான நியூஸு கண்டிப்பா அந்த கம்பெனிய அஃபெக்ட் பண்ண போற நியூஸ் தான் இதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்ப அதானிய பத்தி பார்த்தீங்கன்னா, ஹிண்டன்பர்க் ஏதாவது அறிக்கை தருது, இல்ல ஏதாவது வெளிநாட்டுலேருந்து ஏதாவது இது சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு கண்டிப்பா இறங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா இறங்க போகுது அப்படின்னு. அன்னைக்கு இறங்குறப்ப நீங்க காலையில மார்க்கெட் தொறந்து நீங்க ஷார்ட் பண்ணி வச்சீங்கன்னா, ஈவினிங் நீங்க திரும்ப திரும்ப அத வந்து பை பண்ணிடலாம். அப்படி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு காசு கிடைக்கும். இப்ப வேற ஏதாவது ஒரு நியூஸு இது இது கம்பெனி ஏதாவது கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன் மாத்திருக்கு அப்படின்னா, அது இந்த செக்டார்ல ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த செக்டார்ல இந்த கம்பெனி அதில நெறைய ஆர்டர் புக் வச்சிருக்கு, வாங்கி வச்சிருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி நல்லா ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில நீங்க அந்த கம்பெனிய வந்து நீங்க சேல் பண்ணி வாங்கிக்கலாம். சாரி வாங்கி வித்துக்கலாம். அந்த மாதிரி இதுதான் ஃபோக்கஸ் மெயினா இது பண்றது. நெக்ஸ்ட் ரிஸ்க்கு ஆஸ் யூசுவல் இதில ஹை தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி எப்பவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப அதானி ஹிண்டன்பர்க் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு, செகண்ட் டைம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, அதோட இம்பாக்ட் ஃபுல்லா கம்மியாயிருச்சு. நீங்க அன்னைக்குன்னு பார்த்து நீங்க இன்ட்ராடே பண்றேன்னு போய் அது மாறிடுச்சுன்னா வேற விஷயம். அதே மாரி ஒரு கம்பெனிக்கு வந்து நல்ல நியூஸ் வந்திருக்கும். அந்த நியூஸ் வச்சு அது ஏறியிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பாதியிலேயே வேற ஏதாவது நியூஸ் வரலாம். அப்ப வேற ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா, திரும்ப அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அதனால ரிஸ்க்குங்கிறது இதில ரொம்ப ரொம்ப அதிகம்.
சிங்கிள் டேல நீங்க வாங்கி இது பண்றப்ப, நீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி அது வந்து இதாகல அப்டின்னா, நீங்க ஈவினிங்குள்ள செட் பண்ண அத செட்டில் பண்ணி ஆகணும். செட்டில் பண்ண முடியலனா, அது வந்து உங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். ஸோ அது பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ஆஸ் யூசுவல் ரிட்டர்ன் ரிஸ்க் அதிகமா இருக்கப்ப ரிட்டர்ன் வந்து ஹையா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ம் அடுத்த டைப்பு ஸ்கேல்பிங். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேய விட ஒரு கம்மி இதெல்லாம் நம்ம பண்றது. இப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நிஃப்டி 50 மூவ்மெண்ட்டு, பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டு, இல்ல ஒரு நல்ல எஃப்&ஓல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஸ்டாக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கனாலே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒரு சார்ட் பேட்டர்னுக்குள்ள தான் போயிட்டுருக்கும். ஒரு இது இது போறப்ப. அப்ப டக்குனு அத 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 உடைச்சு அது அப்படியே கீழ போலாம். இல்ல டக்குனு இத உடைச்சு இந்த வந்து மேல போன மாரி மேல போயிருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப, இப்ப நீங்க நீங்க சார்ட் நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு நாள் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா, எடுத்து அந்த சார்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம சார்ட்லாம் இங்க வந்து யூடியூப் வீடியோஸ்ல காமிக்கக்கூடாது. இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சொல்லக்கூடாது. யூடியூப் வீடியோல சார்ட்க்கு காமிக்கக்கூடாது. நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. ஸோ, அதனால தான் இப்படி ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல நான் வரைஞ்சிட்டுருக்கேன். ஸோ, சாரி ஃபார் தட். நீங்க இப்ப நீங்க சார்ட் அது மானிட்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். ஓகே இது வந்து இந்த மூவ்மெண்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த இந்த ரேட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த ரேட் வந்துச்சுன்னா, இது வந்து கீழ வர வாய்ப்பு இருக்கு. நார்மல் நார் நம்ம நார்மல் டேர்ம்ல இது சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரெசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க சப்போர்ட் வந்துச்சுன்னா, அது திரும்ப அங்க சப்போர்ட் எடுத்தால் கண்டிப்பா அது மேல போகும். மேல போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அது போக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி அது நமக்கு வந்து உறுதியா தெரிய ஆரம்பிச்சுரும். நீங்க அத அந்த சார்ட் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஒரு நாள் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ட நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, நீங்க டக்குனு என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து இது இது வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இல்லன்னா மினிட்ஸ் தான் ஆகும். செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ, நீங்க இது வந்தோனே டக்குனு வாங்குறீங்க. இங்க வந்தோனே வித்துடுறீங்க. அதே மாரி இங்க வந்தோனே ஷார்ட் அடிக்கிறீங்க. இங்க இங்க வந்தோனே திரும்ப அத வ இங்க கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, புட் ஆப்ஷன் வாங்குறீங்க. அந்த மாரி நீங்க பண்றப்ப, வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ், 1 மினிட் அந்த ட்ரேடிங் டைம்க்குள்ள நீங்க உள்ள போடுறப்பயே பார்த்தீங்கன்னா, செல்ல நீங்க பை ஆர்டர் போடுறப்பயே நீங்க செல் ஆர்டரும் போட்டுலாம். ஸ்டாப் லாஸ் குடுக்கலாம். அப்படி நீங்க போடுறப்ப, அ வித்தின் அ ஷார்ட் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இப்படி இப்படி போயிட்டே இருக்கு. இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது. திரும்ப இப்படி கீழ போகுது, அப்படி மேல போயிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க இங்க இங்க ஒரு டைம் எடுப்பீங்க, இங்க ஒரு டைம் எடுப்பீங்க, இங்க ஒரு டைம் எடுப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இங்க இங்க எடுப்பீங்க. அப்புறம் இங்க எடுப்பீங்க. அதுக்கப்புறம் இங்க எடுப்பீங்க. இப்போ ஒரே நாள்ல நீங்க இதே மாரி ஒரு 10 ஒரு 5, 6 ட்ரேடு 7, 8 ட்ரேட் நீங்க பண்றப்ப, இதுல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கன்டினியூஸா பண்றப்போ கொஞ்சம் கம்மியா தான் வருது அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து அ நீங்க டக்கு டக்குன்னு பண்றப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து லாஸ் வந்து இது இ இது நீங்க லாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணிடலாம். இப்ப டக்குனு நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு பண்றீங்க. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் உங்களோட ட்ரேடே இருக்குன்னா, நீங்க சின்ன சின்ன ப்ராஃபிட் நெறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி நீங்க பார்க்குறப்போ ஒரு 5, 6 இதுல நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறப்ப, நீங்க பெர் டேல எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்களோ, அது அது வந்து உங்களுக்கு நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்றப்ப, இதுக்கு பதிலா ஸ்கேல்பிங் வித்தின் அ செகண்ட், வித்தின் அ இதில வந்து நீங்க பண்றதுக்கு பதிலா ஸ்கேல்பிங் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் பீரியட் வெரி ஷார்ட் ஆஃபன் செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ். டைம் ஹொரிசான் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் டெர்ம். ஃபோக்கஸ் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் டைனி பிரைஸ் டிஃபரன்ஸ் பை எக்ஸிக்யூட்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்ல நீங்க நெக்ஸ்ட்ன்னு அடுத்தடுத்து நீங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பண்றப்ப, உங்களுக்கு வந்து இதாகும். இதில வந்து ரிஸ்க் வந்து ஆஸ் யூசுவல் ஹை தான். நீங்க மாரி ட்ரேடிங் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹை தான். அ அதாவது நீங்க ஹோல்ட் பண்ற பீரியட்ஸ் கம்மி ஆக ஆக உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாயிட்டே தான் போகும். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஸ்மாலா இருக்கும். பட் ஆனா ஹை வால்யூம் நீங்க கன்டினியூஸா பண்ண பண்ண ஒரு சிக்னிஃபிகன்ட் வேல்யூ நீங்க அதில அச்சீவ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இருக்கும். மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னா என்னன்னா, நம்ம பேசின மாதிரி தான். இப்போ ஒரு இது இந்த மாரி சார்ட் பேட்டர்ன்லேயே இருக்கும் ஒரு ஸ்டாக்கு. அது நம்ம பார்த்தது டே டே கேண்டல்ல டே கேண்டல்ல 5 மினிட்ஸ் கேண்டல்ல நம்ம அந்த மாரி பார்த்துருப்போம். பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு டே கேண்டில் போட்டு ஒரு 1 மந்த்து, 6 மந்த்ஸு இல்ல 1 இயர், 5 இயர்ஸ் அந்த மாரி எடுக்கிறப்ப இந்த மாரி ஒரு ஒரு குறிப்பிட்ட சார்ட் பேட்டர்னுக்குள்ளேயே தான் அது வந்து இதாயிட்டுருக்கும். சப்போஸ் இந்த சார்ட் பேட்டர்ன உடைச்சு கீழ போச்சுன்னா, அ அது வந்து பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இத உடைச்சு இது மேல போச்சுன்னா, அது பிரேக் அவுட் ஸ்டாக்கும்பாங்க. ஸோ இதத்தான் மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்ப இது வந்து இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன உடைச்சு அது மேல போகுதோ, அதத்தான் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் அவுட் ஆகி அது தர மூவ்மெண்ட் தான் மொமெண்டம்னு சொல்லுவாங்க.
ஸோ நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. இத உடைச்சோனே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு மேல போகும்னு தெரியும். எவ்வளோ போகும் அப்படின்னா, இந்த இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவோ, அவ்வளோ இது வந்து அது மேல போகும். அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வரும். இதெல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ இங்க இங்க வந்து உங்களோட என்ட்ரி பிரைஸ், இங்க வந்து உங்களோட எக்ஸிட் பிரைஸ், இந்த இடத்துல தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இப்ப மொமெண்டம் ஸ்டாக்ஸ நீங்க பிக் பண்ணி, அத இங்கேருந்து இது வரைக்கும் வச்சிருக்க போறீங்க. உங்களோட டார்கெட் வரைக்கும் வச்சிருக்க போறீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங்கு. மேக்ஸிமம் அ இதுக்கு இதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். மொமெண்டம் ஸ்டாக் நீங்க பிக் பண்றீங்க. பிக் பண்ணி இது கண்டிப்பா ஏறும்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க அத ஹோல்டு பண்ணி உங்களோட டார்கெட் வரைக்கும் நீங்க வச்சிருக்க போறீங்க. அத லாங் டெர்ம்க்கு நீங்க பிளான் பண்ணல. அந்த அந்த மாரி எதுவுமே பிளான் பண்ணாம நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கு. இதுக்கு மேக்ஸிமம் வந்து 1 மந்த் ஆகலாம், 2 மந்த் ஆகலாம். மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். ஸ்விங் ட்ரேடிங்னால வித்தின் 3 மந்த்ஸ் நீங்க பண்ணி எடுக்கிறது தான். ஒரு ஸ்டாக் பிக் பண்ணிட்டீங்க. அது பிரேக் அவுட் ஆயிருச்சு. நீங்க உங்களோட என்ட்ரி பிரைஸ் வந்து என்டர் ஆயிட்டீங்க. டார்கெட் பிரைஸ் வரைக்கும் நீங்க ஹோல்டு பண்ண போறீங்க. டார்கெட் பிரைஸ் வந்து நீங்க வெளிய வர போறீங்க. அதுக்கு பேரு தான் ஸ்விங் ட்ரேடிங். ஃபியூ டேஸ் டூ செவரல் வீக்ஸு. சம்டைம்ஸ் இது மொமெண்டம் நல்லா பிக்கப் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் கண்டிஷனும் சப்போர்ட் பண்ணுது. நியூஸும் உங்களுக்கு பாசிட்டிவா வருது அப்படின்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட்டு வித்தின் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ்லயே ட்ரேடிங் செஷன்லயே வந்துரலாம். ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்ல கூட வரலாம். இந்த மாரி நீங்க புல் மார்க்கெட்லலாம் நீங்க பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, பெர் டேக்கு 20% 20% கூட ஷேர்ஸ் ஏறும். அப்பர் சர்க்யூட் வந்து ஸ்டார்ட்டிங்ல 20% தான் வச்சிருப்பாங்க. 20% வச்சதுக்கப்புறம் அது இஷ்யூ ஆகுது. அங்க வந்து இதாகுது அப்படின்னா, அத 10%ஆ மாத்துவாங்க. அந்த 10%ஆ மாத்துனதுக்கப்புறம் திரும்பவும் அது வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னா, 5% மாத்தி வச்சுருவாங்க. ஸோ சம் ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து 2% ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். டெய்லி அது அப்பர் சர்க்யூட்லயே போயிட்டுருக்கும். வேற வழி இல்லாம அத குறைச்சு, குறைச்சு, குறைச்சு 2% வரைக்குமே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ட்ரேடிங் நார்மல் ஆயிருச்சு, இதாயிருச்சு அப்படின்னா, திரும்ப அத கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணி, அதிகம் பண்ணி 20% வரைக்கும் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த மாரி இதில பார்த்தீங்கன்னா, ஃபியூ டேஸ் டூ செவரல் வீக்ஸ். கொஞ்ச நாள்லயும் ஆகலாம். இல்ல செவரல் வீக்ஸ்லும் ஆகலாம். சம்டைம்ஸ் நீங்க அது ஃபேக் பிரேக் அவுட் ஆயி, அது திரும்ப கீழ வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். இதில வந்து ரிஸ்க் வந்து மாடரேட். ஏன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண தான் போறோம். ஒரு சம் டைம்ஸ்க்கு வெயிட் பண்ண தான் போறோம். பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் மாடரேட் டூ ஹை. அது நம்ம டார்கெட் எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட்டு பொசிஷன் ட்ரேடிங். பொசிஷன் ட்ரேடிங்னா, இது பார்த்தீங்கன்னா several weeks to month, even for years. Time horizon medium to long term. ஐடென்டிஃபையிங் கேபிட்டலைசிங் மேஜர் ட்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் ட்ரேடிங்னா, இது வந்து இந்த குறிப்பிட்ட டைமில இந்த ஸ்டாக்கோ, இல்ல இந்த இ இ இண்டைசைஸோ இந்த வேல்யூக்கு வரும் அப்படிங்கிற மாரி நம்ம பொசிஷன் எடுக்கிறது தான். அதில பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப வந்து மே மே 2025 போயிட்டுருக்குன்னா, நீங்க வந்து டிசம்பர் எடுக்கலாம், இல்ல ஜூன் எடுக்கலாம். இந்த மாரி எந்த மந்த் எடுக்கிறீங்களோ, இந்த மந்த்ல எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா, அ ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயர் கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் அந்த மாரி கூட நீங்க எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா, அந்த டைம்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்கும். இப்ப நிஃப்டி 24,500 25,000 சம்திங்ல இருக்கு அப்படின்னா, அ அது வந்து 26,000 காமிக்கும், 27,000 காமிக்கும், 23,000 22,000 அந்த மாரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் காமிக்கும். ஒரு 1000 இன்டர்வல்ல இல்லன்னா, அது ஆஸ் பர் த டைம் கேப் எவ்வளோ இருக்கோ, அந்த டைம்ல எவ்வளோ இருக்கோ, அந்த அந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அதில ஏதோ ஏதோ ஒரு பொசிஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த பொசிஷன் நீங்க வந்து கால் பண்ணலாம். கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம். இல்ல புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம். கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன்னா நான் அது எல்லாமே டீட்டெயில்ஸா பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு அது டைப் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அந்த மாரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் எடுத்து நீங்க அத ட்ரேட் பண்றதுக்கு பேர் தான் பொசிஷன் ட்ரேடிங்கு. ஸோ நீங்க அந்த சொல்ற டைமுக்குள்ள அது டைம் கேப் வர 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 நீங்க சொல்ற வேல்யூக்கு பக்கத்துல வருது அப்டின்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க சொல்ற வேல்யூலேருந்து ரொம்ப பின்னாடி போகுது, முன்னாடி போகுது அப்டின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பொசிஷன் ட்ரேடிங் அப்டிங்கிறது. கிட்டத்தட்ட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தான் அது. அதேதான். மொமெண்டம் ட்ரேடிங் நான் சொன்னது தான். அந்த ஸ்விங் ட்ரேடிங்ல சொன்னேன்ல அதேதான். இப்ப பிரேக் அவுட் ஆகுற ஸ்டாக்ஸ நம்ம பிளான் பண்ணி அப்படியே வாங்கி வைக்கிறது. அதுதான் மொமெண்டம் ட்ரேடிங்கு. அல்காரிதமிக் ட்ரேடிங் அல்கோ ட்ரேடிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க ஒண்ணு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அல்கோ ட்ரேடிங் பண்ணி தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க பக்காவா அத பிளான் பண்ணி பண்றதுனால தான் அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதனால தான் காசு விட்றாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம செபியே ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு அத டீச் பண்ணலாம்.
அப்படிங்கிற மாரி செபியே இது பண்றதா நியூஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த அல்கோ ட்ரேடிங்னா என்னன்னா, நம்ம சொன்ன மாரி தான் இந்த இது இருக்கு. இப்ப சார்ட் இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களோட என்ட்ரி பிரைஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. டார்கெட் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. ட்ரிக்கர் பிரைஸ் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. அப்படி எல்லாத்தையுமே நீங்க பக்காவா இந்த கோடிங் எழுதுற மாதிரி கோடிங் எழுதுற மாரி எல்லாத்தையுமே பக்காவா எந்தெந்த பிரைஸ் இந்த பிரைஸ் வந்தா இதாகணும், இந்த பிரைஸ் வந்தா ட்ரிகர் ஆகணும், இந்த பிரைஸ் வந்தா சேல் ஆகணும், இந்த பிரைஸ் வந்தா பை ஆகணும், இந்த பிரைஸ் வந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்கணும், இந்த பிரைஸ் வந்தா செல் அடிச்சிடணும். அந்த மாதிரி எல்லாமே நீங்க பக்காவா எழுதி வச்சு இது பண்ணிட்டு, அத அப்படியே நீங்க உள்ள போட்டுருவீங்க. போட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து வந்து ஓ இது வந்தா இது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்க வேணாம். இத அமுத்துறதுக்கு, இது பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்க வேணாம். நீங்க ஒரு டைம் போட்டு உட்காந்துட்டீங்கன்னா, அதுவா எல்லாமே பண்ணிக்கும். அதுக்கு பேரு தான் அல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது. இதத்தான் இப்ப வந்து மேக்ஸிமம் இந்த பொசிஷன் எடுக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாமே அல்கோ ட்ரேடிங்கில தான் இப்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளோ எக்ஸாக்ட்டான அதுக்கு எல்லாமே நம்ம ரிப்போர்ட் சொல்ல முடியாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங்கில தான் உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் மணி. இப்ப நம்ம மக்கள பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு 10,000 1000 எஸ்ஐபில போடுங்க. இப்போ ஒரு 20 இயர்ஸ்ல உங்களுக்கு 1,00,00,000 வரும் அப்படின்னு சொன்னா, அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ரூ. 1000 போடுங்க. ரூ. 1000 போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 ஹவர்ல ₹100 இல்ல எக்ஸ்ட்ரா வரும். ₹200 எக்ஸ்ட்ரா வரும்னா, அதுதான் உங்களுக்கு பெருசா தெரியும். அதனால தான் ட்ரேடிங் மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு வருமா வராதாங்கிறத விடுங்க. அத பத்தி பேசிக் கூட தெரியாதவங்க, அதில என்ன இருக்கு? ஏது இருக்கு? அது எப்படி என்ன ஏது எதுவுமே தெரியாதவங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இதில இறங்கி இது பண்றதுக்கு காரணமே அதுதான். அவங்களுக்கு வந்து விசிபிளா அவங்களுக்கு வந்து அந்த கையில உடனே பார்க்குற ப்ராஃபிட், உடனே பார்க்குற மணி தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ வந்து அதுதான் இவங்க ட்ரேடிங்கில வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து அது ட்ரேடிங் வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பட் அது அவங்களோட விஷ். ட்ரேடிங்கில வந்து நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் இழக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதில வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம இழக்கிற மணி தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மொத்தமா போயிட்டே இருக்கு. நம்ம வந்து நீங்க 10 பேர் வந்து நீங்க ஒரு ரூ. 1000 நெனச்சு பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு ஒரு 1000 பேர் நீங்க ட்ரேடிங் பண்ணி 1000 இழக்கிறீங்க அப்டின்னா, அந்த மொத்த அமௌண்ட்டும் ஒரு 10,00,000 அப்டின்னா, ஒரு மொத்த அமௌண்ட்டுமே இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க குடுத்துட்டே தான் இருக்கீங்க. எப்பவுமே இதில வந்து நெறைய காசு வச்சிருக்கவன் தான் ஜெயிச்சிட்டே இருக்கான். அவன் 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 அவ்வளோ அமௌண்ட் வச்சு அவன் இது பண்ணி பிளான் பண்ணி பண்றவன் தான் ஜெயிச்சிட்டே இருக்கான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஆப்ஷன்ஸ் வந்து இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்னா அடுத்தது வந்து நம்ம லாங் டெர்ம் இது வந்து இதில எ எ மென்ஷன் ஆகல. பட் ஆனா லாங் டெர்மும் நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். நீங்க வாங்கி வச்சுட்டு லாங் டெர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் அதுவும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு டைப் ஆஃப் நீங்க வாங்கி வித்தாலே டைப் ஆஃப் ட்ரேடிங் எல்லாமே. ஹோல்டிங் பீரியட் மட்டும் தான் மாறுமே தவிர, எல்லாமே டைப் ஆஃப் ட்ரேடிங்கில தான் வரும். ஸோ இதுதான் மொத்தம் வந்து 6 டைப் ஆஃப் ட்ரேடிங்கு. அ அல்கோ ட்ரேடு, மொமெண்டம் ட்ரேடு, அப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு, அப்புறம் வந்து ஸ்கேல்பிங்கு, பொசிஷன் ட்ரேடிங்கு இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ இதில வந்து அ இதுவும் வந்து ஷேர் மார்க்கெட் நீங்க வரீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, அதில வந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல, இதில ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோல இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தோட நம்ம சந்திக்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.